வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம வரலாற்றோட ஒரு ரொம்பவே த்ரில்லான அத்தியாயத்துக்குள்ள போக போறோம். கப்பல்கள், தங்கம், மசாலா பொருட்கள், அது வரைக்கும் யாருக்குமே தெரியாத புது புது நிலங்கள்னு. ஆமா, நாம பார்க்க போறது கண்டுபிடிப்பு காலம், அதாவது தி ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். இந்த ஒரு காலகட்டம் எப்படி உலக வரைபடத்தையே மொத்தமா மாத்தி வரைஞ்சு சில நாடுகளை மாபெரும் பேரரசுகளா மாத்துச்சுன்னு நாம இப்ப விரிவாக பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த முழு காலகட்டத்திலும் புரிஞ்சுக்க ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி புதிய வழிகள் இஸ் ஈக்குவல் டு புதிய பணம் இஸ் ஈக்குவல் டு புதிய பேரரசுகள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கத்திய நாடுகளோட வர்த்தகம் செய்ய புதுசா ஒரு கடல் வழியை கண்டுபிடிச்சது ஐரோப்பாக்குள்ள கணக்கு வழக்கையே இல்லாத செல்வத்தை கொண்டு வந்து கொட்டுச்சு. அந்த செல்வம் தான் ஸ்பெயின், போர்ச்சுகல் மாதிரியான நாடுகளை உலக பேரரசுகளா மாத்துச்சு. இதுதான் இந்த சகாப்தத்தோட அச்சாணியே. சரி, முதல்ல ஒரு பெரிய கண்ணோட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன்னா அப்படின்னா என்ன? நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது வெறும் சில மாலுமிகள் கப்பல்ல சாகசம் செஞ்ச கதை மட்டும் கிடையாது. சொல்லப்போனா இது உலகமயமாக்கலோட, அதாவது குளோபலைசேஷனோட முதல் படி. இதுதான் அமெரிக்காவிலேருந்து தக்காளி யூரோப்பாவுக்கும், யூரோப்பாவிலேருந்து குதிரைகள் அமெரிக்காவுக்கும் போன காலம். இது உலகளாவிய வர்த்தகம், கலாச்சார பரிமாற்றம் மற்றும் அதிகார போட்டிகள்னு ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்கி வச்சது. குறிப்பா சொல்லணும்னா 15ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு 17ஆம் நூற்றாண்டு வரைக்குமான காலகட்டத்துல போர்ச்சுகல், ஸ்பெயின் போன்ற ஐரோப்பிய நாடுகள் தான் இந்த ஆய்வு பயணங்களுக்கு தலைமை தாங்கினாங்க. அவங்க கடல்ல இறங்கி அதுவரைக்கும் ஐரோப்பியர்களுக்கு தெரியவே தெரியாத புதிய கண்டங்களையும் தீவுகளையும் கண்டுபிடிச்சு உலக வரைபடத்தையே மாத்தி வரைஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களோட உலக அறிவுங்கிறது ஐரோப்பா, ஆசியா மற்றும் வட ஆப்பிரிக்காவோட மட்டுமே சுருங்கி இருந்துச்சு. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும். ஏன் குறிப்பா அந்த காலகட்டத்துல ஏன் திடீர்னு எல்லாரும் தங்களோட உயிரை பணயம் வச்சு கடல்ல இறங்கணும்? இது உங்க தேர்வுல கண்டிப்பா வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. அதனால நல்லா கவனிங்க. இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான், பொருளாதாரம். சிம்பிளா சொல்லணும்னா பணம். இதுக்கு முக்கிய காரணம் மசாலா பொருட்கள். இன்னைக்கு நமக்கு ரொம்ப சாதாரணமா கிடைக்கிற மிளகு, கிராம்பு, இலவங்கப்பட்டை இதெல்லாம் அன்னைக்கு ஐரோப்பாவுல தங்கத்துக்கு நிகரா மதிக்கப்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க. உணவை பதப்படுத்தவும் சுவை கூட்டவும் மருந்துகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா இருந்துச்சு. ஆனா இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் ஆசியாவிலிருந்து தரை வழியா ஐரோப்பாவுக்கு வரணும்னா அதுக்குள்ள பல இடைத்தரகர்களை தாண்டி வரணும். அதனால அதோட விலை பல நூறு மடங்கு அதிகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பாதைகளும் போக போக பாதுகாப்பற்றதாக மாறிட்டே இருந்துச்சு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி இந்த நிகழ்வுகளோட சங்கிலி தொடர பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஸ்டெப் 1, ஆசிய மசாலா பொருட்களுக்கு ஐரோப்பாவுல பயங்கரமான டிமாண்டு. ஸ்டெப் 2, 1453ல ஆட்டோமன் பேரரசு கான்ஸ்டான்டினோப்பிளை கைப்பற்றின பிறகு அந்த பாரம்பரிய தரைவழிப்பாதை கிட்டத்தட்ட மூடப்பட்டுச்சு. இப்போ என்ன பண்றது? ஸ்டெப் 3, அதே நேரத்துல கேரவல் மாதிரி வேகமான வலிமையான கப்பல்கள், ஆஸ்ட்ரோலேப் மற்றும் திசைகாட்டி போன்ற கருவிகள்னு புதிய தொழில்நுட்பம் வருது. இதோட விளைவுதான் ஸ்டெப் 4, கடலை நோக்கி திரும்புவது. தரை வழி அடைக்கப்பட்டதால கடல் வழியா ஒரு புது பாதையை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இருந்த ஒரே வழி. இது நம்ம கதையோட முக்கிய கதாபாத்திரங்களுக்கு கூட்டிட்டு வருது. இந்த காலகட்டத்துல பல மாலுமிகள் இருந்தாங்க. ஆனா 3 பேர் வரலாற்றோட போக்கையே மாத்திட்டாங்க. நீங்க வேற எதை ஞாபகம் வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த 3 பேரோட பேரை மட்டும் மறக்கவே கூடாது. முதல்ல இந்த 3 பேர்ல ரொம்பவே பிரபலமான, அதே சமயம் ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு நபர், ஸ்பெயினுக்காக பயணம் செஞ்ச இத்தாலிய மாலுமி கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இவரோட பெயர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனா அவர் உண்மையில என்ன சாதிச்சார், என்ன தவறு செஞ்சார்னு இப்ப பார்க்கலாம். கொலம்பஸோட திட்டம் என்னன்னா, மேற்கு நோக்கி பயணம் செஞ்சு ஆசியாவோட கிழக்கு கரைய, அதாவது இந்தியாவை அடையிறது தான். ஆனா அவர் போட்ட கணக்குல ஒரு பெரிய தப்பு இருந்துச்சு. அவர் தற்செயலா அது வரைக்கும் ஐரோப்பியர்களுக்கு தெரியாத ஒரு முழு கண்டத்துல போய் இறங்கினார். அதுதான் அமெரிக்கா. அவர் அதை புதிய உலகம், அதாவது நியூ வேர்ல்டுன்னு சொன்னாலும் அவர் சாகுற வரைக்கும் அது இந்தியாவோட ஒரு பகுதி தான் ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருந்தார். இது வரலாற்றோட ஒரு மிகப்பெரிய கிளாசிக் தவறு. ஆனா இந்த ஒரு தவறு தான் கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களை முதல் முறையா இணைச்சது. அடுத்ததா கொலம்பஸ் எதை செய்ய முயற்சி செஞ்சு தவற விட்டாரோ அதை செஞ்சு முடிச்ச ஒருத்தரை பத்தி பார்ப்போம். இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் வெற்றி பெற்ற ஒரு போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோ ட காமா. 1498ல வாஸ்கோ ட காமா ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி கொண்டு இந்திய பெருங்கடலை கடந்து நம்ம இந்தியாவின் கோழிக்கோட்டையே அடைந்தார். இது ஒரு மகத்தான சாதனை. இதுதான் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு முதல் நேரடி கடல் வழி. இதனால இடைத்தரகர்கள் யாரும் இல்லாம மசாலா பொருட்களை நேரடியா வாங்க முடிஞ்சது. இதனால போர்ச்சுகல் ஒரு மிகப்பெரிய கடல்சார் பேரரசா உருவெடுத்தது. கடைசியா இது எல்லாத்தையும் விட ஒரு மிக துணிச்சலான இலக்கை அடைந்த ஒரு பயணக்குழுவின் தலைவர் ஃபெர்டினண்ட் மெகலன். இவரோட பயணம் மனித குலத்தோட பார்வையே முழுவதுமாக மாத்துச்சு. மெகல்லன் தலைமையிலான பயணக்குழு தான் முதல் முறையா நம்ம உலகத்தையே சுத்தி வந்தது.
இது பூமி உருண்டையானதுங்கிறத சந்தேகத்துக்கே இடமில்லாம நிரூபிச்சது. அந்த காலத்திலே இது ஒரு புரட்சிகரமான கருத்து. இதனால உலகத்தோட அளவு, கண்டங்களோட இருப்பிடம் பத்தின புரிதல் மொத்தமா மாறுச்சு. ஆனா இதுல ஒரு சோகமான குறிப்பு என்னன்னா, மெகல்லன் இந்த பயணத்தை முடிக்கல. அவர் பிலிப்பைன்ஸ்ல நடந்த ஒரு சண்டையில கொல்லப்பட்டார். ஆனா அவரோட கப்பல்கள்ல ஒன்றான விக்டோரியா பயணத்தை முடிச்சு ஸ்பெயினுக்கு திரும்பி இந்த மாபெரும் சாதனையை நிறைவு செஞ்சது. சரி, இந்த மாலுமிகள் எல்லாம் புதிய நிலங்களை கண்டுபிடிச்சாங்க, ரொம்ப நல்லது. ஆனா இதோட விளைவுகள் என்ன? இங்க தான் நாம இந்த சகாப்தத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கணும். இந்த கண்டுபிடிப்புகள் வெறும் வரைபடங்களை மட்டும் மாத்தல, இது உலக பொருளாதாரம், அரசியல் மற்றும் கலாச்சாரத்தையே தலைகீழா மாத்தி போட்டுச்சு. அதோட தாக்கம் இன்னைக்கும் நம்ம உலகத்துல இருக்கு. இதோட மரபு ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ஒரு பக்கம் கொலம்பியா பரிமாற்றம், அதாவது கொலம்பியன் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லப்படுற ஒரு நிகழ்வு நடந்தது. இதனால அமெரிக்காவிலிருந்து உருளைக்கிழங்கு, தக்காளி போன்ற பயிர்கள் உலகத்துக்கும், ஐரோப்பாவிலிருந்து கோதுமை, குதிரை போன்றவைகள் அமெரிக்காவுக்கும் போச்சு. இது உலக உணவு உற்பத்தியே மாத்துச்சு. ஆனா இன்னொரு 2 பக்கம் இருக்கு. இது கொடூரமான காலனித்துவத்துக்கு, அதாவது காலனைசேஷனுக்கு வழிவகுத்தது. ஐரோப்பிய சக்திகள் அமெரிக்கா, ஆப்பிரிக்காவில் இருந்த நிலங்களையும் மக்களையும் அடிமைப்படுத்தி அவங்களோட வளங்களை சுரண்ட ஆரம்பிச்சாங்க. கூடவே அவங்க கொண்டு வந்த பெரியம்மை போன்ற நோய்களுக்கு பழங்குடி மக்கள் கிட்ட எதிர்ப்பு சக்தி இல்லாததால லட்சக்கணக்கானோர் இறந்தனர். இதுதான் பின்னாளில் அட்லாண்டிக் கடந்த அடிமை வர்த்தகத்திற்கும் காரணமாக அமைந்தது. ஒரு பேராசிரியரா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை சொல்றேன், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கண்டுபிடிப்பு காலத்தோட நேர்மறை, எதிர்மறை விளைவுகள் ரெண்டையுமே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். தேர்வுல இதன் விளைவுகளில் எது இல்லை, இந்த மாதிரி கேள்விகள் வரும். அப்போ ஒரு பக்கத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தா பத்தாது. முழு படத்தையும், அதாவது வர்த்தக வளர்ச்சி, கலாச்சார பரிமாற்றம், அதே சமயம் காலனித்துவம், அடிமைத்தனம், நோய் பரவல் என 2 பக்கங்களையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி, இப்ப இவ்ளோ தகவல் பார்த்திருக்கோம் இல்லையா? கொலம்பஸ், வாஸ்கோடகாமா, மெகலன் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு. இதை ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பரான மெமரி ஹேக் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க இனிமே ரொம்ப சுலபமா பதில் சொல்ல போறீங்க. அதுக்கு ஒரு சின்ன தந்திரம் இருக்கு. அதுக்கு பேரு CVM ஃபார்முலா. இந்த 3 எழுத்துக்களை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த முக்கிய மாலுமிகளை பத்தின எந்த கேள்விக்கோ நீங்க சுலபமா பதில் சொல்லிடலாம். CVM ரொம்ப சிம்பிள். C கொலம்பஸ், அவர் கண்டுபிடிச்சது அமெரிக்கா. V வாஸ்கோடா காமா, அவர் வழி கண்டுபிடிச்சது இந்தியாவுக்கு. M மெகல்லன், அவரோட குழு சுத்தி வந்தது இந்த உலகம். C கொலம்பஸ் அமெரிக்கா, V வாஸ்கோடா காமா இந்தியா, M மெகல்லன் வேர்ல்ட். இது ரொம்ப நேரடியானது. இத மட்டும் மனசுல ஏத்திக்கிட்டீங்கன்னா யார் என்ன செஞ்சாங்கன்ற குழப்பமே உங்களுக்கு வராது. தேர்வு கண்ணோட்டத்துல நீங்க ரொம்ப ஆழமாக போக வேண்டியதில்லை. இந்த 3 பெயர்கள் மற்றும் அவங்களோட முதன்மை சாதனைகள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. இதுதான் உங்க தேர்வுகளில் சிறந்து விளங்க உதவும் முக்கிய அறிவு. சரி, இன்றைய வகுப்புக்கு அவ்வளவுதான். இந்த கண்டுபிடிப்பு காலம் பத்தின விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். முக்கியமா அந்த CVM ஃபார்முலாவை மறக்காதீங்க. அடுத்ததான் நான் எந்த வரலாற்று தலைப்பை இதே மாதிரி விளக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த பாடத்தை தவறவிடாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் காத்திருப்பேன். வகுப்பு முடிந்தது.